தப்புதான் இல்லன்னு சொல்லல. ஆனா யாருதான் தப்பு செய்யல? தப்பு செய்யறவன் சராசரி மனுஷன், அத மன்னிச்சு விடுறவன் பெரிய மனுஷன். என்னைக்கும் என் மாப்பிள்ள பெரிய மனுஷனா இருக்கணும்னு தான் என்னோட ஆசை. போய் வேலை பாரு. மாமா சொன்னதுனால இந்த தடவை உன்னை மன்னிச்சு விடுறேன். இன்னொரு தடவை இந்த மாதிரி தப்பு நடந்தது போ. சரிங்க, ரொம்ப நன்றிங்கய்யா. எனக்கு ஒரு விஷயம் புரியலம்மா. தப்பு பண்றவன் சாதாரண மனுஷன், மன்னிக்க தெரிஞ்சவன் பெரிய மனுஷன். தாத்தா சொல்றதெல்லாம் கேட்க நல்லா தான் இருக்கு. ஆனா அவர் மட்டும் பெரிய மனுஷன் ஆகிறதுக்கு ஏன் ஆசைப்படலன்னு தெரியல. என்னடா பேசுற? சாரிம்மா, கோவில்ல அந்த அம்மா அழுது புலம்னது இன்னும் என் காதுல கேட்டுக்கிட்டே இருக்கு. எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் உனக்கு மன்னிப்பே கிடையாதுன்னு சொல்லிட்டு இங்க வந்து மன்னிப்பு பத்தி எவ்வளவு அழகா கிளாஸ் எடுத்துட்டு இருக்காரு. என்ன நியாயமோ? இந்த பௌர்ணமியாவது உங்க மன்னிப்ப பிரசாதமா கொடுத்து எங்களுக்கு விடிய செய்யுங்கப்பா. வாழ்க்கை கொடுத்த நீங்க உங்க வாயால சமைச்சதுக்கு அப்புறம் எப்படிப்பா நிம்மதியா இருக்க முடியும்? எஸ், கம் இன். கௌதம், ஏன் ரூம்க்கு வரதுக்கு நீ ஏன் கதை தட்டுற? எத்தனை தடவை சொல்லிருக்க இந்த மாதிரி பண்ணாதேன்னு. அது நீங்க ஏதாச்சும் பிஸியா வேலை பார்த்துட்டு இருப்பீங்க, அதான். டேய், நான் உன் அம்மாடா. எவ்வளோ பிஸியா இருந்தாலும் தூக்கி போட்டு ஏஞ்சி வான்னு சொல்றதுக்கு உனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. நீ கூப்பிட கூட வேண்டாம். நீ ஏன் வந்து இந்த ஃபைல்ஸ் எல்லாம் வாங்கி தூக்கி போட்டு என்னை மிரட்டலாமே? என்ன யுவர் ஆனர், அம்மா என்று நீங்கள் சொல்லும் போது உங்கள் அன்பை வெளிக்காட்டினாலும் அடிப்படையில் நீங்கள் ஒரு சட்ட நிபுணர் என்பதை பார்த்து பார்த்து பழகிய மனதுக்கு அம்மா என்பது அப்புறம் தோன்றும் விஷயமாகவே உள்ளது என்பதை நான் தாழ்மையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். அடி வாங்க போறேன் நீ இப்ப? யுவர் ஆனர், இந்த வார்த்தை நான் சொல்ல வந்த விஷயத்தை திசை திருப்புவதாக உள்ளது. இதை மேற்கொண்டு தொடராமல் எனது கட்சிக்காரரை பேச அனுமதிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். யுவர் ஆனர், எனது கட்சிக்காரர் கௌதம் அடிப்படையில் மிகவும் நல்ல இளைஞர். தன் வயதிற்கே உரிய குறும்புத்தனங்களை தவிர பெரிய தவறுகள் எதுவும் செய்யாதவர். ஏன், உண்மையை சொல்ல போனால் அவருக்கு தவறே செய்ய தெரியாது. யுவர் ஆனர், நீங்கள் 75,000 ரூபாய் செலவில் வாங்கி கொடுத்த பைக் இருந்த போதிலும் எனது கட்சிக்காரர் கௌதம் ஏன் பர்த்டே செலிப்ரேஷனுக்கு சென்றார்? நீங்கள் வாங்கி கொடுத்த பைக் வேண்டாம் என்றா, அல்லது பஸ்ஸில் தான் செல்வேன் என்றா? இல்லை, ஒரு நாள், ஒரே ஒரு நாள் தம் நண்பர்களோடு கௌதம் ஜாலியாக இருக்க நினைத்தார். இது ஒரு கொலை குற்றமா? நடந்த சம்பவம் என்னவோ வருத்தத்திற்குரிய விஷயம்தான். ஏன், தண்டனைக்குரியதாகவும் இருக்கலாம். ஆனால் ஒரு தண்டனை என்பது தனி மனிதனை திருத்துவதற்கு பயன்பட வேண்டுமே தவிர மேலும் கடுப்பேத்துவதாக இருக்கக்கூடாது. மயிலாட், நீங்கள் எனது கட்சிக்காரர் கௌதமின் பைக் சாவியை பிடுங்கி வைத்துக் கொண்டு 2 நாட்களாகிறது. ஆனால் என் கட்சிக்காரர் இந்த 2 நாளும் பைக்கில் தான் கல்லூரிக்கு சென்று வருகிறார். தனது அப்பாவி தம்பி மன வருத்தம் அடையக்கூடாதே என்கிற பெருந்தன்மையில் எனது கட்சிக்காரரின் சகோதரர் தனது பைக்கை அவருக்கு விட்டு கொடுத்து அவர் 2 நாட்களாக கல்லூரிக்கு பஸ்ஸில் சென்று வருகிறார். இந்த கொடுமையை நான் எங்கு போய் சொல்வது மயிலாட்? இந்த இடத்தில் நீங்கள் ஒரு விஷயத்தை கவனிக்க வேண்டும் யுவர் ஆனர். எனது கட்சிக்காரர் நினைத்திருந்தால் இந்த ஓசி பைக் ரகசியத்தை உங்களிடமிருந்து மறைத்திருக்க முடியும். ஆனால் அவர் அப்படி செய்தாரா? இல்லையே.
இதிலிருந்து உங்களுக்கு அவரது நல்ல மனம் புரியவில்லையா? எனவே எனது கட்சிக்காரர் செய்த சிறு பிழையை இத்தோடு மன்னித்து அவரது பைக் சாவியை அவரிடமே திருப்பி கொடுத்து அவரது அண்ணன் சரவணனுக்கு ஒரு கதிமோட்சம் அளிக்குமாறு தாழ்மையுடன் நான் கேட்டுக்கொள்கிறேன். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். யார் கொடுத்த ஐடியா இது? ஏன் நானே தான் யோசிச்சேன். எனக்கு யோசிக்க தெரியாதா என்ன? மண்டபத்தில எல்லாம் யாரும் எனக்கு உட்கார்ந்து எழுதி கொடுக்கல. நானே சொந்தமா யோசிச்சு மனப்படம் பண்ணிட்டு வந்து பேசுறேன். அதெல்லாம் விடுங்க. என்னோட பிளே எப்படி இருந்துச்சு? உண்மையே சொல்லு, உன் சித்தி தானே ஐடியா கொடுத்தா? இல்லைன்னு சொன்னா நீங்க நம்பவா போறீங்க? சத்தியமா நம்ப மாட்டேன். இந்த வீட்ல அவ ஒருத்தி தான் இந்த மாதிரி குதர்க்கமா யோசிப்பா. அம்மா, நீங்க